இளவரசர் உதய் அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க உங்க அப்பா தலையில மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க. இளவரசர்னு சொல்லிட்டு நீங்க உதயன் அவர்களை விமர்சனம் பண்றீங்களே, உங்க கூட்டணியில இப்ப புதுசா இணைஞ்சிருக்காங்களா காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவர் இளவரசர் இல்லையா? ஜவஹர்லால் நேரு ஐயா, ராஜீவ் காந்தி ஐயா, இந்திரா காந்தி அம்மையார், சோனியா காந்தி அம்மையார், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, எத்தனை பேர் 5-6 தலைமுறை போயிட்டே இருக்கே. அவங்களும் இளவரசர்ல வராது. சரி, ஓகே. அப்பாவோட தலை மகுடத்துலேருந்து வந்திருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. சி ஜோசப் விஜய் என்னும் நான் பதவி பிரமாணம் பண்ணுறப்போ அந்த சிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சந்திரசேகரன் திரைப்பட இயக்குனர். அவர் இல்லைன்னா இன்னைக்கு விஜயன் அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டார். சினிமாவில் வாரிசு அரசியல் பண்ணலாம், அரசியலில் வாரிசு வரக்கூடாதா? சரி, ஓகே. அப்போ நீங்கள் உங்கள் மாமியார் ஏடிஎம்கேல போயிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அமைச்சரவையை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அது உங்களுக்குள்ள ஒரு டீலிங், அது ஒரு ஸ்லீப்பர் செல் வேலை. நீங்கள் ஒரு அமைச்சர் ஆகிட்டீங்க. உங்கள் மச்சான் வந்துட்டு புது கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார் பாண்டிச்சேரியில். அவருக்கு ஒரு மந்திரி சபை கொடுக்க போகிறாங்க. ஆக மொத்தம் உங்கள் ஃபேமிலியில் மட்டும் 3 பேர் 4 பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், மந்திரி ஆகலாம், திரைப்படத்துலேருந்து வரவங்க வந்துட்டு பொலிட்டிஷியன் ஆகலாம். ஆனால் உங்களை மட்டும் வந்து நீங்கள் வெளியில் வந்து யோகியமாக கிடைக்கிறீங்க, மற்றவங்களை வந்து அயோக்கியமாக பேசுகிறது வந்து எந்த வகையில் நியாயம்? மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள்? அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தான் திமுக வந்து வன்மத்தை பூசிட்டு இருந்தீங்க. ஜெயிக்கிறதுக்கு அப்புறமும் இன்னும் திமுக ஏன் வன்மத்தை பூசிட்டு இருக்கீங்க? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு வந்து இருக்கா நேரம்? இருக்கா? 2500 ரூபா தரேன்னு சொன்னீங்க, 4000 ரூபா வந்துட்டு வேலையில்லாத பட்டதாரிக்கு தரேன்னு சொன்னீங்க, 3000 ரூபா வந்துட்டு 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு வந்து தரேன்னு சொன்னீங்க, மின்சாரத்தில் வந்து இலவசம் தரேன்னு சொன்னீங்க, கடன் ரத்து செய்ய சொன்னீங்க, அப்புறம் மகளிர் வந்து எல்லா பேருந்துலேயும் வந்து இலவசமாக பயணிச்சிக்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க. ஏதாவது ஒன்று முன்னால் வந்துட்டு முதல் கோப்பில் வந்து கையெழுத்து போட முடிஞ்சதா? அதை ஃபஸ்ட்டு போய் போடுங்க சார். அதுக்கப்புறம் திமுக வந்து விமர்சனம் பண்ணலாம். நன்றி அறிவிப்பில் கூட வந்துட்டு திமுக மேலே வன்மத்தை பூசிட்டு இருக்கீங்க. நீங்களாம் என்ன அரசியல் பண்ணுறீங்க? கடைசி வரைக்கும் வன்மத்தை மட்டும்தான் பூசிருப்பீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து இந்த குழந்தைங்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க?